அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் மார்க்கத்தை பல வழிகளிலும் அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். நாம் எதை அறிந்து கொண்டிருக்கிறோமோ அதை நமக்கு மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற ஒரு கடமையும் முஸ்லிம்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் பல நபிமார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அனுப்பப்பட்டார்கள். பிரச்சார பணியை அந்த நபிமார்கள் தங்களுடைய சொந்த பொறுப்பிலே மேற்கொண்டார்கள். நபிமார்களுடைய கட்டளை பிரகாரம் சில சீடர்கள் பிரச்சாரம் செய்தாலும் அந்த பிரச்சாரத்திற்கு தலைமை தாங்குகிற பொறுப்பை நபிமார்களே தங்கள் கையில் வைத்திருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்களை இறுதி தூதராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியமித்துவிட்ட காரணத்தினால் அவர்கள் செய்ய வேண்டிய அந்த பிரச்சார பணி, அவர்கள் செய்து வந்த தாவா பணி ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி ஹஜ்ஜிலே, இறுதி பேருரையிலே 23 ஆண்டுகளுடைய ஒட்டுமொத்த போதனையையும் சாரமாக சாறு பிழிந்து அந்த மக்கள் மத்தியிலே வைத்துவிட்டு சொன்னார்கள், அலா ஃபல்யுபல்லிகுல் ஷாஹிதுல் காயிப். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருமே வராதவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிவிடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிரச்சாரத்தை சாறு பிழிந்து தந்துவிட்டு இதை இங்க வந்திருக்கிறவங்க உங்களோடு வைத்துக் கொள்ளாதீர்கள், இதை எல்லாரும் போய் மத்த மக்களுக்கு நீங்க சொல்லிருங்க என்று சமுதாயத்தின் மீது இந்த பொறுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த ஏகத்துவ கொள்கை ஒரு சரியான கொள்கை என்று விளங்கி வைத்திருக்கிறோம். நம்முடைய உற்றார்கள், நம்முடைய ஊரார்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்மோடு பழகுகிற பிற சமுதாயத்து மக்கள், இவர்களெல்லாம் தவறான வழியிலே சென்று நரகத்தினுடைய விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம காண்கிறோம். ஆனால் அவர்களை அந்த விளிம்பிற்கு செல்லாமல் தடுத்து நிறுத்துகிற வேலையை, சரியான மார்க்கத்தை அவர்களுடைய உள்ளத்திலே போடுகிற ஒரு வேலையை நம்ம செய்கிறோமா? அது யாரோ சில பேர் செய்து கொள்வார்கள். நம்ம நினைக்கிறோம் இந்த மார்க்கத்தை எடுத்துச் செல்வதற்கு என்று சில ஆட்கள் இருக்கிறார்கள், உலமாக்கள் இருக்கிறார்கள், மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த வேலையை பார்த்துக் கொள்வார்கள் என்று ஏதோ நம்ம காதுல கேட்டு, இந்த காதுல கேட்டு அந்த காதுல விடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமத்திய அந்த பொறுப்பு ஆலிம்கள் மீது மாத்திரம் சுமத்தப்படவில்லை. சஹாபாக்கள்ல சில பேரை தேர்வு செஞ்சு நீங்கள் மாத்திரம் பிரச்சாரம் பண்ணுங்க, மத்த யாரும் வாய முடிக்கிறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அவங்க ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜில நேற்று இஸ்லாத்துக்கு வந்தவர் கூட இருந்தார், முந்தா நாள் இஸ்லாத்துக்கு வந்தவர் கூட இருந்தார், போன வார இஸ்லாத்தை தலைவர் இருந்தார். அப்ப எல்லா மக்களையும் பார்த்தான். சொன்னாங்க, நான் சொன்ன செய்திகளை எல்லாம், என்னிடமிருந்து கேட்ட செய்திகளை எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லிவிடுங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், தொழுவது எப்படி நமக்கு கடமையாக இருக்கிறதோ, நோன்பு கடமையாக இருக்கிறதோ, நம்முடைய மறுமைக்காக அமல் செய்வது எப்படி கடமையாக இருக்கிறதோ, அடுத்தவருக்கு சொல்றதும் அது போன்ற ஒரு கடமை. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடமிருந்து ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு கிடைத்தாலும் சொல்லிவிடுங்கள். நம்ம நினைக்கிறோம் சொல்றாங்க நிறைய படிக்கணுமே, நாங்க 7 வருஷம் படிக்கலையே, நாங்க 5 வருஷம் படிக்கலையே, குர்ஆன் முழுசு எங்களுக்கு தெரியாத, ஹதீஸ்கள் அத்தனை நாங்கள் வாசிக்கலையே என்று ஒரு தயங்கி கொண்டு சில பேர் சொல்லாம பின்வாங்குகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு விஷயம் தெரிஞ்சா அதை போய் சொல்லுங்க, உங்களுக்கு எது தெரிகிறதோ அதை சொல்லுங்கிறாங்க. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என் மூலமாக ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை போய் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிவிடுங்கள். திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி இந்த சத்தியத்தை எடுத்து சொல்ற ஒரு பொறுப்பை அனைத்து மூமின்களுக்கும் உரியது என்று பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான்.
இந்த சமுதாயத்தை கூட அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று சொல்வதற்கு காரணமே என்ன? குன்தும் ஹைர உம்மத்தின், நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். உகுருஜத்தில் இன்னாஸ், மனித குலத்திற்காக வெளிப்படுத்தப்பட்ட, நீங்கள்லாம் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஆள்கள் இல்ல, மனித குலத்திற்காக வெளிப்படுத்தப்பட்ட சிறந்த சமுதாயமாக நீங்கள் திகழ்கிறீர்கள். ஏன் சிறந்த சமுதாயம்? தஅமுருன பில் மஅரூஃப், நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தீய காரியங்களை விட்டு தடுக்கிறீங்க. நீங்க சிறந்த சமுதாயம். இந்த சமுதாயம் சிறந்ததற்கு என்ன காரணம் என்றால், நல்ல விஷயங்கள் உங்களோட வச்சுக்கிற மாட்டேங்கிறீங்க, அடுத்த ஆளுக்கு சொல்லிடுறீங்க. கெட்ட காரியங்களை கண்டால் கண்டு காணாம போக மாட்டேங்கிறீங்க, அதை தடுக்கிறீங்க. இந்த வேலையை நீங்கள் செய்கிற காரணத்தினால் நீங்கள் சிறந்த சமுதாயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான், ஒல் முஃமினூன ஒல் முஃமினாத்து, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும். இதுல ஆண்கள் மாத்திரம் தான் இதை செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு கூட அல்லாஹ் ஒத்துக்கிற மாட்டேங்கிறான். இது ஆண் பெண் அத்தனை பேர் மீது சுமத்தப்பட்ட ஒரு பொறுப்பு. நன்மையை எடுத்து சொல்லி தீமையை தடுக்கிற பொறுப்பு பெண்களுக்கு உண்டு என்பதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? ஒல் மூமினூன ஒல் முஃமினாத்து, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், பஅலுஹும் அவுலியாஉ பஅலின், ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக திகழ்கிறார்கள். எந்த வகையில் நண்பர்களாக திகழ்கிறார்கள்? யாமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நல்ல காரியங்களை ஒருவருக்கு ஒருவர் ஏவிக் கொள்கிறார்கள், கெட்ட காரியங்களை விட்டு ஒருத்தரை ஒருத்தர் தடுக்கிறார்கள். இப்படி இருக்கிற காரணத்தினால் மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்ற நண்பர்கள். அப்ப ஆம்பளை செய்யற தப்ப பொம்பளை சுட்டி காட்டணும், பொம்பளை செய்யற தப்ப ஆம்பளை சுட்டி காட்டணும், ஆம்பளைகள் ஆம்பளைகளை சுட்டி காட்டணும், பொம்பளைங்க பொம்பளைங்களை சுட்டி காட்டணும். இப்படி எல்லா வகையிலையும் எல்லா தரப்பிலையும் இந்த நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்ற இந்த பொறுப்பை நமக்கு சுமத்தப்பட்ட தொழுகை மாதிரியான கடமை, நோன்பு மாதிரியான கடமை என்று உணர்ந்து செய்ய வேண்டும். ஒரே ஒரு கட்டத்தில் தான் நமக்கு அது செய்யாம இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. அது கூட தரம் குறைஞ்ச நிலைக்கு வந்துருவோம். அது என்ன தரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், மர்ரா மின்கும் முன்கரன், உங்களில் யாராவது ஒரு தீமை நடக்க கண்டால் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, கையால் அதை தடுக்கணும். சக்தி இருக்குமையானால் அந்த தீமையை அப்புறப்படுத்த இயலுமானால் நம்ம கையை கொண்டு பலத்தை பிரயோகம் செய்து அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடுக்க வேண்டும். இது எல்லாருக்கும் முடியாது, எல்லா நேரத்திலும் முடியாது, எல்லா நாட்டிலும் முடியாது, எல்லா காலகட்டத்திலும் முடியாது. இப்படி முடியாத நிலை ஏற்படும் பொழுது என்ன செய்யணும்? ஃபஇல்லம் யஸ்ததி ஃபபிலிசானிஹி, அதுக்கு முடியவில்லை என்று சொன்னால் நாவுனால தடுங்க. இது முடியும். உலகத்தில் எல்லா நாடுகளிலும் முடியும். ஒரு காலத்தில் சைனா போன்ற நாடுகளில் கூட இல்லைன்னு இருந்துச்சு, இப்ப அங்கேயும் முடியும். உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் நாவினால் சத்தியத்தை எடுத்து சொல்றது, ஒரு தீமையை தடுக்கிறது என்பது, பிரச்சாரம் செய்வது என்பது உலகம் முழுவதும் இன்றைக்கு வழங்கப்பட்ட உரிமையாக இன்னைக்கு திகழ்கிறது. அப்ப நாவினால் சொல்வதற்கு எனக்கு முடியலன்னு சொல்லவே இயலாது. சில நேரங்கள்ல சில காட்டு மிராண்டிகளுக்கு மத்தியில் சிக்கிக்கொள்ள நேரத்தில் அது கூட சொல்வதற்கு முட்டுக்கொட்டை போடுவாங்க. வாயினால கூட சொல்லக்கூடாது, நாம ரொம்ப சிறுபான்மையா இருப்போம், நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்படுவீர்களே ஆனால் கல்விஹி, மனசால் வெறுத்து ஒதுங்கிக் கொள்ளணும். முடியாதுதான் இது. இதை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வதாலிக அல் ஈமான், ஈமான்ல ரொம்ப கடைசி தரம் இதுதான். கடைசி தரம் என்ன? மனசால வெறுத்து ஒதுங்கிக் கொள்வது. ஒரு தீமை நடக்குது, சொல்ல போன அடிப்பான், அந்த அடியை நமக்கு தாங்க இயலாது என்று நீங்கள் நினைத்தால் அதை வெறுத்து நஞ்சி மாதிரி வெறுத்து என்ன செய்யணும்? ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இது உயர்ந்த ஸ்டேஜா? இதான் கடைசி தரம். இதை கூட செய்யலைன்னா அவன் ஈமான் இல்லை. மனசால கூட வெறுக்கல என்று சொன்னால் அவனிடத்துல ஒரு கடுகளவு ஈமானும் இல்லை என்பதையும் சேர்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? இந்த தீமையை தடுக்கிறது, நன்மையை ஏவுறது என்பது அனைவருக்கும் சுமத்தப்பட்ட ஒரு கடமை. ஃபர்ஸ்ட் கையால தடுக்க முயற்சி பண்ணணும், முடியலன்னா வாயாலையாவது தடுக்கணும். அதுக்கு முடியாதவர்களுக்கு தான் வெறுக்கிறதுக்கு அனுமதி. நமக்கு முடியுமா முடியாதா? வாயால் சொல்ல நண்பர்களை பார்த்து சொல்ல முடியுமா முடியாதா? குடும்பத்தாருக்கு சொல்ல முடியுமா முடியாதா? நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு போய் சொல்ல முடியுமா முடியாதா? அனைத்தையும் சொல்ல முடியாவிட்டாலும் தெரிஞ்ச 4 விஷயத்தை அவங்களுக்கு சொல்ல இயலுமா இயலாதா? இயலும். ஆனால் நம்ம என்ன செய்யறது இல்ல, இந்த ஒரு பணியை நம்ம செய்யறது இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சமுதாயமும் எந்த இடத்துல அழிஞ்சு போறாங்க என்பதற்கு ஒரு அழகான குழந்தைகளுக்கு கூட விளங்கக்கூடிய வகையில ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். என்ன உதாரணம்? நல்லது நடக்கும் போது நல்லதை மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்ல தவறினால், தீமையான காரியத்தை காணும் பொழுது அதை கண்டும் காணாமல் நீங்கள் இருந்தால், தடுக்கிறதுல இருந்து நீங்கள் விலகி கொண்டால் என்ன கெதி ஏற்படும்?
அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டு ஒரு கூட்டம் போகிறது. அந்த கப்பல்ல 2 தளங்கள் இருக்கிறது, 2 தட்டு இருக்கிறது. கீழ்த்தளம் ஒன்று, மேல்தளம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கீழ்த்தளத்தில் உள்ளவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மேல்தளத்துல தண்ணீர் இருக்கிறது, அவங்களுக்கு தேவையான தண்ணீர் மேல்தளத்தில் இருக்கிறது. அப்ப மேல்தளத்துல வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு சிரமமா இருக்கிறது. அப்ப கீழே உள்ளவர்கள் முடிவு செய்கிறார்கள், நம்ம ஏன் மேல அடிக்கடி போகணும், தண்ணி வேணும்னா ஒரு